20,000 வருஷத்துக்கு முன்னால் சிவன் ஒரு விஞ்ஞானியாக வானத்தை ஆராய்ச்சி பண்ணி பேச்சியப்பனாக பேச்சை உருவாக்கி பட எழுத்துக்கள் உருவாக்கி பறை இசை உருவாக்கி முக்கியமாக இரும்பை கண்டுபிடிச்சார். அந்த இரும்பு ஒரு காலையில் இரும்பை கனிமங்கள் எல்லாம் பிரித்து ஆக்சிஜனை பிரித்து இரும்பை தனியாக எடுக்கிறதுன்றதை பிரிக்கிறதுனால அந்த உலை தீயிலே இருக்கிறதுனால அந்த சாம்பல் எல்லாம் பட்டு அவங்க மேலெல்லாம் இரும்பு உருக்கு ஆலையில் வேலை செஞ்ச எல்லார் மேலேயும் சாம்பல் பட்டு அப்படியே வெள்ளை வெள்ளையாக பூத்து கிடக்கும். அவங்க ஞாபகமாக தான் முருகன் சித்தர் இந்த சாம்பலை அவர் ஞாபகமாக 3 பட்டையாக போடுற மாதிரி நம்மளை பழகிக்க சொல்லியிருக்காங்க. சாம்பல் எதில் பண்ணுறோன்னா மாட்டோட சாணம், சிவனுக்கு வாகனம் நந்தி தான். ஸோ அந்த மாட்டு சாணத்தை எடுத்து அதை பஸ்பமாக்கி எரித்து மாட்டு சாணத்தை வரட்டி மாதிரி தட்டி அதை எரித்து அதில் சில மூலிகைகளெல்லாம் கலந்து விபூதியாக ஆக்குறாங்க. இது நம்ம தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆற்றுலையும் குளிக்கிறதுனால தினம் நம்ம 2 வேளை குளிச்சுருவோம். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் தலையில் தண்ணி நின்றுக்கிட்டு தண்ணி கோர்த்துக்கும். தலையில் தண்ணி கோர்த்துக்கிச்சின்னா நம்மளுக்கு தலைவலி வரும், இல்லை சளி பிடிக்கும், சைனஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் சளி சம்மந்தமாக. அது விபூதி பட்டை போடும்போது மூலிகைகள் எல்லாம் கலந்ததுனால மாட்டு சாணமும் சேர்ந்து நம்மளோட தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும், தலையில் இருக்கிற நீரை உறிஞ்சிடும். அதனால தான் நம்ம போடுறோம். நான்லாம் தினம் தலை குளிப்பேன். தினம் தலை குளிக்கிறதுனால காலையில் அந்த தலை குளித்த உடனே நான் பட்டை போட்டுக்குவேன். காரியங்கள்லாம் என்ன, சிவன் இடுகாட்டில் இருந்தார், அதனால அவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நம்ம சாம்பல் ஆகிடுவோம், நம்ம செத்ததுக்கப்புறம் சாம்பல் ஆகிடுவோம், அதை ஞாபகப்படுத்தணும், நம்ம எப்போவுமே உயிரோடு இருக்க மாட்டோம், அதனால நம்ம சாம்பலை தான் பூசிக்கணும் அப்படின்னு. அது கிடையாது. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக எல்லாரும் எல்லா விதமாகவும் பேசுகிறாங்க. இந்த விபூதிங்கிறது நம்ம தலையில் இருக்கிற நீரை எடுக்கிறது. சிவன் இரும்பு ஒரு கால சாம்பல் தான் அவர் மேலே பட்டிருந்தது. இதை முருகன் சாம்பலாக உருவாக்கி அது திருநீராக சொல்லியிருக்காரு. நீரை எடுக்கிறது.